Hi, hello, vanakkam and welcome to Asia Cup review. India Sri Lanka game. What a high scoring game. ஒரு inconsequential game. ஹை ஸ்கோரிங்கா இருக்கு. ஐ திங்க் மோஸ்ட் என்டர்டெய்னிங் கேம் இந்த ஏசியா கப்னே சொல்லலாம். இதெல்லாம் நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டீங்கன்ற அளவுக்கு நிறைய சம்பவம் பண்றாங்க அந்த கேம்ல. இந்தியா கோயிங் ஆன் டு ஸ்கோர் 200. எப்பா இந்த அபிஷேக் சர்மா வந்து பிரேக் பிடிக்காத தண்ணி லாரி மாதிரி எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இடிச்சு உடச்சிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. இவரை எப்படிதான் ஸ்டாப் பண்ண போறாங்க? யாரு தான் விக்கெட் எடுக்க போறாங்க? பாகிஸ்தான் இத மேட்ச் பார்த்துன்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ என்ன அடி! பீடாக்ஸ் ஸ்ட்ரைட்டாவே உங்ககிட்ட குதிச்சிருவோம். வணக்கம் பீடாக். மேட்சா பார்த்திருப்பீங்க. ஒரு இன்கான்சிக்வென்ஷியல் கேம், பயங்கரமான கேமா மாறிட்டு இருக்கு. மாறி இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. எப்படி பாத்தீங்களா மேட்ச? என்ன கதை? இவரு நிக்காத தண்ணி லாரி மாதிரி போயிட்டு இருக்காருன்றீங்க. அங்க ஒரு லெப்ட் ஹேண்டர் ஒருத்தர் இருக்காரு. அதாவது இந்த ஆடி காரோட சிம்பல் பாத்தீங்கன்னா 4-0 இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவர் 4-0 போட்ட உடனே ஆடி காருக்கு பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கிட்டாங்களா அவங்கள. சரி, இவர் தான் கரெக்டான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேத்து தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஆடிக்கு வந்து அவர் தான் பிராண்ட் அம்பாசிடர். இப்ப இன்னொரு பூஜை போட்டாருன்னா அதுக்கப்புறம் அந்த பிராண்ட் அம்பாசிடர் கான்ட்ராக்ட் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் சொல்றது வந்து நிறைய பேர் வந்து இவர் இதுவா எடுத்துக்க மாட்டேன்றாங்க. இந்தியா வந்து இந்த டோர்னமெண்ட்டை ஜாலியா ஆடுறாங்க. தேர் ட்ரையிங் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ். அதாவது அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, தே நோ தட் தே ஆர் கோயிங் டு கெட் இன் டு ஃபைனல்ஸ். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், தே ஆர் அ சுப்பீரியர் டீம். தே நாட் பீன் டெஸ்டட் அன்டில் திஸ் கேம். இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த மேட்சை தோத்தாலும் வருத்தப்படுவாங்க ஃபேன்ஸ். அதாவது எப்படி அன்பீட்டனா போய் ஏசியா கப் ஜெயிச்சா எப்படி இருக்கும்? நீங்க ஃபேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுறீங்க, அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறாங்க. இப்ப இன்னைக்கு என்ன பண்ணாங்க, அவங்க தேவை என்னன்னா சிவம் தூபே இன் ஃபியூச்சர் எந்த அளவுக்கு தேவைப்படுவாரு, பாயிண்ட் நம்பர் 1. இதே கான்செப்டை வச்சு T20 வேர்ல்டு கப் போக முடியுமா ஹர்ஷதீப் சிங் இல்லாம, பாயிண்ட் நம்பர் 2. இன்னைக்கு ஒரு குவாலிட்டி 2 ஓவர் போட்டார் அவரு. 157 ஃபார் 2, 15 ஓவர்ல 46 ரன் அடிக்கணும். பேட்ஸ்மேன் ஸ்கோர்ட் 100, ஸ்டில் பேட்டிங் 46 ரன் இருக்கு ஜெயிக்கிறதுக்கு. உங்களுக்கு வேர் வெளியே புட்டி ஒரு மணியான் ஒரு எக்ஸ்ட்ராடனரி 2 ஓவர் போட்டார். ஹர்ஷித் ராணா ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஓவர், குல்தீப் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஓவர், அக்ஷர் பட்டேல் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஓவர். இந்தியா ஸ்டிக் ஆல் த பாக்ஸஸ். இந்த மேட்ச் தோத்தாலும் there is absolutely nothing to worry about இந்த மென்டாலிட்டி தான் அவங்க ஆண்டாங்க. இந்தியா has gained a lot என்ன பொறுத்த வரைக்கும். இல்ல கண்டிப்பா ட்ரை அவுட் பண்றது ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே ஓகே. பட் இந்த போலிங் அட்டாக்க கொஞ்சம் நீங்க முட்டு கொடுத்த மாதிரி தான் பேசுனீங்க. பட் நான் என்ன ஃபீல் பண்றேன், ஹர்ஷித் ராணா எஸ் லாஸ்ட் ஓவர் வெரி வெரி டிஃபிகல்ட். அந்த 12 ரன் டிஃபெண்ட் பண்றது வெரி டிஃபிகல்ட். இன்ஃபேக்ட் நல்லாவே போட்டாரு. சி 3 overs 44 ஐ திங்க் ரொம்ப கிரைமா போட்டாருன்னு நான் ஃபீல் பண்றேன். ஒரு ஒரு ஐடியாவே இல்லாம கண்ணா பின்னாடி எல்லாம் செதர் தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைக்கிறாரு. ஓடி வந்து தேங்காய் தேங்காய் உடைக்கிறாரு. சூரத்தேங்காய் புளியார் கோயில் உடைக்கிற மாதிரி உடைக்கிறாரு. அந்த பக்கம் என்னடான்னா பத்தும் நிசங்கா, அப்பா என்ன அடி! ஐயோ என்ன கிளாஸ்! வேற லெவல்ல பேட்டிங் ஆடுறாரு. அதுக்கப்புறம் குஷால் பெரேரா ஒரு அட்டி அடிச்சா போல ஸ்பின்னரை. எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க வந்து அவங்களுமே ஜாலியா தான் ஆடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் ஒன்றும் கிடையாதுடா, நம்ம எப்படியும் பேக் மூட்டையை கட்டின்னு வீட்டுக்கு போறோம். போறோம் ஒரு 200 ரன் அடிச்சு இந்தியாவை கொஞ்சம் டெமாலிஷ் பண்ணிட்டு போகலாம், கான்பிடன்ஸை டவுன் பண்ணிட்டு போகலாம். அட்லீஸ்ட் நம்ம கோயிங் ஃபார்வர்ட் நம்ம தான் நல்ல கிரிக்கெட் ஆனோம்னு அட்லீஸ்ட் சொல்லிக்கலாம் ஒரு நல்ல டீமுக்கு அகேன்ஸ்டா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பத்தும் நிசங்கா வேற லெவல்ல கலக்கிட்டு இருக்காரு பீடா. பத்தும் நிசங்கால நீங்க 11 நிசங்கான்னு சொல்லுவீங்க. சோ நீங்க அவரை பத்தி கொஞ்சம் அப்படியே லைட்டா கொஞ்சம் சொன்னீங்கன்னா சூப்பரா இருக்கும். 10 நிசாங்கா 11 நிசாங்காலாம் இதுல வந்து இந்த மாதிரி அவர் அந்த இன்னிங்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண அவமானம். இது 10வது நிசாங்கான்னு ஆடினார் அவரு. நான் 11 நிசாங்கான, நீ என்னடா என்ன 11 நிசாங்கான்றது, 10வது நிசாங்கா அப்படின்னு ஆடி காமிச்சாரு. இன்னொன்னு, நீங்க ராணாவை பத்தி எல்லாம் சொன்னீங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, as far as Indian team selection is concerned, they want to have a clear idea on what is going to be my primary playing 11 to the World Cup, who is going to be the exact bench strength for me. எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சாகணும். அது ஹர்ஷித் ராணாவா இருக்கலாம், ஹர்ஷதீப் சிங்கா இருக்கலாம். இட் இஸ் ஒன்லி கோயிங் டு மெஷர் ஆன் தேர் பர்ஃபார்மன்ஸ். இப்ப நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி ஹர்ஷித் ராணா இப்படி போட்டாருன்னு. இப்போ உங்களுக்கு வந்து இப்ப 20th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் 12 ரன் இருக்கு. யார் ஸ்ட்ரைக்ல இருந்தாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, 10 நிசங்கா 11 நிசங்கா சரியான கேட்ச் வரும். வேற லெவல் கேட்ச். அப்படி அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்துட்டு உங்க 12 ரன் நீங்க டிஃபெண்ட் பண்றதுன்றது அந்த மாதிரி, அதுவும் எப்படின்னா இட்ஸ் நாட் பவர் ஹிட்டிங்க.
இட் இஸ் ஜஸ்ட் பியூர் கிளாஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிளேயர்லாம் எப்படின்னா எனக்கு பிடிக்கும்னா, இந்த பொலார்டு ரசல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லெட்ஜாமர் ஹடி, இந்த பத்தும் நிசாங்காவா இருக்கட்டும், இந்த ஆஷிம் மாம்லாவா இருக்கட்டும், ஒரு சிலர்லாம் வந்து கிரேஸ்ஃபுல்லா ஆடுவாங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு, ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் த பேட்டர். அந்த மாதிரி பிளேயர்ஸும் T20ல வந்துட்டு ஜொலிக்க முடியுன்றதுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் பத்தும் நிசாங்கா. ஸ்லாகுன்றது ஒண்ணுமே கிடையாது, கரெக்டா லென்த்தை ஜட்ஜ் பண்ணி ஈதர் சைடு அந்த விக்கெட் வந்து பிரில்லியண்டா. நீங்க எத்தனை டைம் நீங்க 20th ஓவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இஸ் பிளேயிங் ஆன் 100, they didn't cross the line ன்னா ஒரே ஒரு பிரச்சனை, எல்லா டீமுமே உங்களுக்கு ஏன் இந்தியா வந்துட்டு அன்டிஃபீட்டடா வந்து ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏசியா கப் நம்ம சொன்னோம்னா, இப்ப இந்தியா கேன் ரிகவர் ஃப்ரம் 33 for 3, 17 for 2, வேற அதர் டீம்ஸ் cannot recover. இப்ப நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இதே பத்தும் நிசாங்கா 53 for 2 அவுட் ஆயிருந்தாருன்னா இந்த சேஸ் எப்படியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க? 125 ரன் பொட்டலமா இருப்பாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, அதுதான் நானும் சொல்றேன். சரி, நான் தான் சொல்றேன், சரவெடி மாதிரி வெடிச்சாங்க. 202 for 5, 202 for 5 சரவெடி மாதிரி வெடிச்சிங்கல்ல. நான் என்ன சொல்றேன், அட்லீஸ்ட் இந்த சூப்பர் ஓவர்ல கொஞ்சமாவது அது ஈடு கட்டணும்ல. புஷ்வான மாதிரி புஷ்னு 2 ரன் அடிச்சா என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க ஐயா ஒரு மீம் வரும், என்னங்க ஐயா ஒண்ணுமே புரியல, அது மாதிரி எனக்கும் தான்ப்பா புரியல. அது மாதிரி 2 ரன்னுக்கு அவுட் ஆறாங்க சூப்பர் ஓவர்ல. எஸ் பீடா கண்டினியூ பண்ணுங்க. சாரி. இல்ல விக்கி, இப்ப நீங்களே வந்து ஒரு யுவர் பிளேட் கிரிக்கெட்டர் க்ளோஸ் டு த ஹையஸ்ட் லெவல் கிரிக்கெட் நீங்க ஆடி இருக்கீங்க. ஐ ஹவ் ஆல்வேஸ் ரேட்டட் யூ as a bowler when you burst into the scene. சூப்பர் ஓவர்ன்றது ஒரு லாட்ரி. 6 பால் உங்களுக்கு இருக்கு, 6 பால்ல நீங்க இப்ப நானே ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி கொடுப்பேன். 6 ஓவர்ல எப்படி இரு, 10 ஓவர்ல எப்படி இரு, 15 ஓவர். சூப்பர் ஓவர்ல ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கிடையாது உங்களுக்கு, ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஹர்ஷதீப் சிங் போடுறாரா, வாட் இஸ் he expected to bowl? எங்க போட, ஒய்ட் யார்க்கர் நிறைய போடுவாரா, நக்கிள் பால் ஸ்லோ டெலிவரி போடுவாரா, அவ்வளவுதான் சொல்ல முடியுமே ஒழிய பேட்ஸ்மேனுக்கு ஒரே அட்வைஸ் என்ன, பந்த பார்த்து சொல்லிட்டேன்னு. அப்படிங்கும்போது சம்டைம்ஸ் யூ வில் கனெக்ட் 4 பால்ஸ், சம்டைம்ஸ் இந்த மாதிரி சுத்தி அவுட் ஆடுவீங்கும் போது சூப்பர் ஓவரை நான் வந்து பெருசா வந்து ஸ்ரீலங்கா will not take the credit away from the fight what they have shown. இன்னொன்னு கேட்கிறேன் உங்களுக்கு, இந்தியா அணியோட 6 மேட்ச் ஆடி இருக்காங்க. இந்த 5 இப்ப 3 மேட்ச் இதுல ஆடி இருக்காங்க, ஃபர்ஸ்ட் இதுல இப்ப ஆடி இருக்காங்க சூப்பர் போஸ்ட்ல. எந்த டீம் you thought or you think you would have imagined would have pushed India the way Sri Lanka pushed? சொல்லுங்க பாப்போம். சான்ஸே கிடையாது. நம்ம வந்து ஏசியா கப் ஆரம்பிக்கும் போது நம்ம பேசணும். நீங்களும் சொன்னீங்க, ஆஷ்னா சொன்னாரு, இந்தியா ஸ்ரீலங்கா வந்து டெஃபினட்டா ஒரு நல்ல ஃபைட் இருக்கும் இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் அப்படின்னு சொல்லி. எஸ், கண்டிப்பா நல்ல ஃபைட்டு, சரியான கேம். அதுவும் எதுவுமே ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு சப்பா மேட்ச் இது. பேசிக்கலி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, டோர்னமெண்டே முடிஞ்சு போச்சு. அதாவது பிக்சர்ஸ் போட்டோம், ஸ்டம்ப் சொல்லுவாங்கல்ல இந்த ஏரியாலாம், மச்சான் ஸ்டம்ப் நட்டுட்டோம் மச்சான், ஒரு T20 மேட்ச் ஆட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டம்ப் நட்டுட்டாங்களேன்னு ஆட போய் வேற லெவல். ஆனா ஸ்ரீலங்கா, நான் ஒண்ணுதான் கேக்குறேன் உங்கள்கிட்ட, ஏன் இந்த கேம் வந்து பங்களாதேஷுக்கு அகைன்ஸ்டாவும் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாவும் இந்த கேம் வேணாம். இதுல 50% 50% ஆஃப் வாட் தே பிளேட் டுடே, இவங்க 2 பேர் பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது ஒரு கேம் ஆடிந்தா கூட இந்த கேம் வாஸ் a great game for them to just come into the finals. இந்தியாக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபைனல்ஸ் இருந்திருக்கும். எனக்கு ஐ டோன்ட் நோ, see how this finals is going to pan out. நான் என்ன சொல்ல வரேன், அட்லீஸ்ட் இப்போ வந்து ரவுண்ட் 3 இந்த பாக்ஸிங் மேட்ச்ல எல்லாம் வந்து அந்த ரெஃப்ரி வந்து டிங் 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 அடிச்சுட்டு ரவுண்ட் 3 அப்படின்வாங்கல்ல, இந்தியா பாகிஸ்தான் ரவுண்ட் 3 அப்படின்றதுக்கு ரெடி ஆகிறோம். ஆனா அது குத்து சண்டை பயங்கரமான, 2 பக்கமும் குத்து உழுமான்னு கேட்டா உங்க பாஷையில சொன்னா தெரியாது. இல்ல அதான் சொல்றேனே கேவி, நம்ம வந்து ஓரளவுக்கு ஒவ்வொரு டீமோட ஸ்ட்ரென்த் வீக்னஸும் ஷார்ட்டா அனலைஸ் பண்ணியிருக்கோம். குஷால் மெண்டிஸ், பத்தும் நிசாங்கா, டு அன் எக்ஸ்டென்ட் குஷால் பெரேரா போச்சுன்னா க்ளோஸ். எல்லா டீமுமே இந்த மாதிரி ஒரு வீக்னஸோட தான் வந்தாங்க. அங்க ஆப்கானிஸ்தான் பாத்தீங்கன்னா இப்ராஹிம் சத்ரான், செதிகுல்லா அத்தல், ரமானுல்லா குர்பாஸ். பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா ஃபக்கர் ஜமான், சயீம் அயூப், சைப் சதா ஃபர்ஹான். இந்தியா மட்டும்தான் நீங்க இந்த அபிஷேக் சர்மா இவங்க அடிக்கலன்னா கூட ஸ்டேட்டா வந்து ஒரு இடி இடிப்பாரு, அதுக்கப்புறம் வந்து தூபே வந்து ஒரு இடி இடிப்பாரு, இங்க அக்ஷர் பட்டேல் பாப்பு வந்து ஒரு இடி இடிப்பாரு. அந்த மாதிரி மேட்ச் வின்னர்ஸ் பாத்தீங்கன்னா நம்பர் 8 வரைக்கும் உங்களுக்கு ஒரு 4-5 மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க இந்தியால. தட் இஸ் த டிஃபரன்ஸ். நான் உங்களை கேள்வி கேட்கிறேன், இதே இந்தியா 157 for 2 சேசிங் imposing 203 target, 8 wickets and one of the opening batsmen undefeated with 100 playing, இந்தியா தோத்துருக்குமா? உங்களை கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. தட் இஸ் த டிஃபரன்ஸ்.
சான்ஸே கிடையாது. சி எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அதுதான் சொல்றேன். ஸ்டில் இந்தியா வாஸ் அண்டர் த மேட் இந்த கேம்ல பொறுத்த வரைக்கும். பட் நீ சொன்ன மாதிரி பயங்கரமா கம்பேக் கொடுத்தாங்க. ஈவன் ஹர்ஷித் ராணா 3 overs 44ல இருந்து வேற மாதிரி கம்பேக் கொடுத்தாங்க. ஏன்னா இது நத்திங் டு டூ வித் திஸ் கேம். நான் அதை பத்தி பெருசா ஒன்னும் பிரேக் டவுன் பண்ணலாம் விரும்பல. பட் சூரியகுமார் யாதவ் வந்து யாருக்கெல்லாம் கொடுக்கல. நீ போடு மச்சி, எவ்வளவு நீ தெரியும் 3 over 44 ரன் கொடுத்துட்ட, ஓகே நீ போடு மச்சி, அந்த மாதிரி போட்டிருக்காரு. கேகேஆருக்கு அந்த மாதிரி 2 கேம் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. பயங்கரமா ஒரு அந்த ஆஃப் கட்டர் அந்த சுத்திக்கினே வந்து டிப்பான பால் ஒன்று போட்டு பயங்கரமான ஒரு விக்கெட் எடுத்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு கேகேஆருக்கு. ஏன்னா அவரையும் லைட்டா எடுக்க முடியல. பட் நான் என்ன நினைக்கிறேன், இதே அட்டாக் ஹர்ஷித் ராணாக்கு பதிலா பும்ரா உள்ள வந்தாருன்னா ஃபைனல்ஸுக்கு பயங்கரமா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். உங்களுக்கு அதுதான் இப்ப நானும் திருப்பி அதைத்தான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். இப்ப ஹர்ஷதீப் சிங் பாருங்க, அந்த டெத் ஓவர்ஸ்ல 11 ரன்னு 9 ரன்னு, அந்த 11 ரன்ல எனக்கு என்ன சர்ப்ரைசிங்னா கம்ப்ளீட் ஆஃப் சைடு ஃபீல்டு நிறுத்திட்டாரு. ஓகே, ஒரு டீப் பாயிண்ட், ஒரு டீப் கவர்ஸ் மாதிரி ஒரு வைடு லாங் ஆஃப். ஷானக்கா வந்து லேப் அடிப்பாருன்னு, அதனால பியூட்டிஃபுல்லா அது ஃபைன் லெக்கையும் போட்டு அந்த பிக்கப் புல் நிறைய அடிப்பேன், ஸ்கொயர் லெக் ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு கவுக்கானரும் இல்ல லாங்கானும் இல்ல, அந்த வைடியா இருக்கிறது கொஞ்சம் மிஸ் ஆச்சு. டமால்ல தூக்கி மிடான் மேல டோ எண்ட் ஆஃப் த பேட்ல பட்டு ஓடி வந்து தடுத்தார் பாருங்க, பால் ட்ரை போவே இல்லை உங்களுக்கு. அது ஒரு விஷயத்துல எனக்கு என்னன்னா, when you are trying to bowl wider lanes, fuller lanes, நீங்க லாப் அடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஓகே, இவங்க எப்படி போயிட்டாங்கன்னா, நானும் அதை தான் பண்ணுவேன். ஷானக்காக்கு வந்துட்டு நீ வந்து இதை வெய்யே, இதை வைன் லெக்க பின்னாடி வெய்யின்னு. when you are predominantly trying to bowl closer touching the wider lane, lap is impossible. இது லாங்கான மட்டும் பின்னாடி வச்சிருந்தாங்கன்னா அந்த மேட்சை ஜெயிச்சிருப்பாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஹர்ஷதீப் சிங் போல் 2 குவாலிட்டி ஓவர்ஸ். இப்ப இவங்க எப்படி இந்தியா வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு 10 ஓவர்லயே தேர் கிரஷிங் த ஆப்போனன்ட்ஸ். அதனால இந்த 15வது ஓவர் 16 ஓவர்ல தேர் நாட் பீன் டெஸ்டட். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தப்பி தவறி பும்ராக்கு விழலன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைனல்ஸ்ல போயிட்டு பும்ராக்கு விழல. ஃபைனல்ஸ்ல பும்ரா 3 ஓவர் போட மாட்டாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க பண்ணதுக்கு காரணமே கேன் அதர் ஸ்டாண்ட் அப் இன் த லாஸ்ட் 5 ஓவர்ஸ்னு விட தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. பும்ரா 2 ஓவர் தான் போடுவார் பவர் பிளேயர், 2 ஓவர் டெத் ஓவர்ல போட போறாரு. பட் அந்த 2 ஓவர் டெத் ஓவர்ல போட்டு மீதி 3 ஓவர் பாண்டியா தூபே ஒரு ஸ்பின்னரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? என்ன கேட்டீங்கன்னா, ஐ வுட் ராதர் லீன் டுவர்ட்ஸ் ஹர்ஷதீப் சிங். ஹர்ஷதீப் சிங் 2 ஓவர்ல 20 ரன் கொடுத்தாலும் பும்ரா 2 ஓவர் போட்டாருன்னா உங்களுக்கு டெத்ல ரன்னே வராது. இந்தியா ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி டெம்ப்ளேட். நோ மேட்டர் வாட், they need one more support for Bumrah because Harshdeep Singh is also a genuine wicket taker in power play. போது Harshdeep Singh ஆடியே ஆடும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் I think they will go back to that original version of bringing back Bumrah and Dubey for Harshdeep and Harshit Rana, which my opinion might not be right. இன்னொன்னு சொல்றேன், இந்த கௌதம் கம்பீர் எப்படி டீம் நடத்துறாருன்னா, எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, உங்க கிரிக்கெட்டை உங்க வேலை ஆடுங்க, யாரும் பிரஷரே ஆகாதீங்க, தோத்தா பரவாயில்ல அப்படின்னு. இப்ப நீங்க சொன்னீங்க 10 மிஸ் ஆங்க இன்னிங்ஸ், அவர் ஒவ்வொரு அடி அடிக்கும் போதும் சூரியகுமாரை காட்டுறாங்க, அவரோட எக்ஸ்பிரஷன் பாருங்க, அட்டேங்கப்பா என்ன ஷாட்டியா அப்படின்னு. கடைசி 2 பால்ல 7 ரன்னு ஒன்னேதான் ஒரு கூட்டம் கூடிச்சு. அது வரைக்கும் கூட்டமே கூடல, ஜாலியா கிரிக்கெட் ஆடுறாங்க, ஃப்ரீயா கிரிக்கெட் ஆடுறாங்க. they believe that they can turn the situation from any sideன்றதுனால கிரெடிட் டு கம்பீர், கிரெடிட் டு சூரியகுமார் யாதவ். இன்னொன்னு சொல்றேன் விக்கி, உங்களுக்கு இந்த மேட்சுக்கு முன்னாடி 37 T20 மேட்ச்ல 34 மேட்ச் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க, 3 தான் தோத்துருக்காங்க. எந்த டீமுமே இது கிட்டே வர முடியாது. they are setting a template to be a dominant force. அதனால இந்த மேட்சை அவங்க தோத்திருந்தாங்களும் no one should have been harsh. They have to turn it on now in the finals against Pakistan. ஓகே, சோ ஸ்டார்ட்டை வச்சு காலி பண்ணிட்டாரு. 34 மேட்ச் இந்தியா வின் பண்ணிருக்காங்க. சோ தொடக்கூடிய உயரத்திலே இந்தியா இல்ல, எங்கேயோ இருக்காங்கப்பா. நீங்க எல்லாம் தேவையில்லாம இதை பத்தி பேசுறீங்க, இவங்க ஜெயிச்சிருவாங்களா, அவங்க அடிச்சிருவாங்களா, இவங்களை அப்செட் பண்ணுவாங்கன்னு. அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ இதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாம்னு தோணுது. ராப் அப் பண்ணிடலாம் பீடா. இன்னொரு சூப்பரான விஷயம் மக்களே, நெக்ஸ்ட் ப்ரிவ்யூ நடக்க போகுது இந்தியா பாகிஸ்தானுக்கு. அதுக்கு தலைவர் ஆஷ் வரேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ரணகலமா இருக்க போது அடுத்த வீடியோ, சூப்பரான வீடியோவோட அடுத்த சந்திக்கிறோம். அன்டில் தென் பை பை டாடா.